ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து பழையில நிற்கிறோம். நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்து எங்களோட வீடு வெள்ளம் ஃபுல்லாக நிறைஞ்சு எல்லாம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டு, ஸோ அதால் இங்கே வீட்டு அம்மாப்பா வீட்டை வந்திருக்கோம். இங்கே இடம்பெயர்ந்து வந்திருக்கோம். நாளைக்கு பிறகு இடம்பெயர்ந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே அவ்வளோக்கு மழை இல்லை, இந்த மழை இல்லை. நேற்று கொஞ்சம் நோம்பலாக பெஞ்சிச்சு, இடைக்குள்ளே கொஞ்சம் காற்றடிச்சிச்சு. மறுபடி இங்கால பெருசாக மழை இல்லை, நோம்பலாக தான் இருக்குது. வெயிலெல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணம் சைடு இன்னுமே தெரில, வீடியோஸ் கணக்காக வந்துருக்கு. அங்கே எல்லாமே வெள்ளம், அது நல்லூர் சைடெல்லாம் நல்ல வெள்ளமான மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கால வெள்ளம் இல்லை, கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. அந்த இடங்களை அப்படியே பார்த்து கொண்டு வருவோம் வாங்க. இங்கே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, நீங்கள்லாம் சேஃபாக இருங்க. நான் ஓகே சேஃபாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே தண்ணிகள் தேங்கி தான் இருக்குது, அவ்வளோ கண்டு இல்லை. பின்னேரம் இன்றைக்கு மழை வந்தால் தான் ஏதாவது நடக்கலாம். அப்போ என்ன நடக்குதுண்டு நான் இந்த இடங்கள் இங்கே தண்ணி தேங்கி இருக்குது, அப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துன்னு போவோம். பள்ளமான காணியல்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. இது வந்து பெரிய பழன்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கும் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாலையும் தண்ணி தேங்கி இருக்கு. இங்கால கொஞ்சம் இங்கால எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? 10-15 குடும்பங்கள் இருக்குமா? இதில் வெள்ளமாக கிடக்கு. பட் அவ்வளோ கண்டில்லை, யாழ்ப்பாணத்தோட ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இங்கே இந்த இருக்கலாம், என்ன பிரச்சனைண்டா, இப்போ நாங்கள் இங்கே வீட்டில் வந்து இருக்கலாம், இருந்து சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் இங்கே வெள்ளங்கள் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம். இப்போ நாங்களே அதால் இங்கே வந்தது, பல சைடு வந்தது காரணமே வீட்டை ஃபுல்லாக வீடு எங்களோட மட்டம் போன வீடியோ பார்த்துன்னு தான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஃபுல் மட்டம் வந்துட்டு நாங்கள் வர்றதுக்கு முதலே. ஸோ இப்போ எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கோம்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னும் போகல, அங்கே இன்னும் மழை பெஞ்சோன்னு இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு போய்க்க தான் எங்களுக்கே தெரியும். பாப்போம் எப்படி இருக்குண்டு. இங்கே மழை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் பிரச்சனை இல்லை போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச. இருக்கிறாக்களுக்கு கேட்டால் தான் தெரியும். இங்கே கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மழைகள் இல்லை, தண்ணி கொஞ்சம் இடங்களில் வெள்ளமாக இருக்குது. கொஞ்சம் இடங்கள் தான் வெள்ளம். நாங்கள் ஒரு காணி இருக்குது, கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, அதை சொல்லிக்கொள்ளலாம். அது மரமடா. என்ன பாபா, என்ன மீன்டா? மீன் இருக்கா தெரியும், எனக்கு தெரியல. எங்கடா என்ன சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. மீனா அது? பேத்த போல இருக்குடா. இங்க பாருங்க மீன். இது பேத்த, பால் பேத்த. தாண்டி சொன்னேன் கீழே போகுது. பேத்தியா பிடிச்சி வச்சுக்கிட்டு மீன்ன்றா பாருங்க, கொடுமை பிடிச்ச. ஆமா பார்த்து இங்கால ஆக்கள் போயிட்டாங்களா? இருக்கீங்களா? இருக்காங்க. பட் இவங்களுக்கு தான் நல்ல வெள்ளம். எஸ், அவங்க தான் பாவம். அங்கால சைட் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இங்கே இதுக்குள்ள இந்த ஏரியா தான், இதுக்குள்ள ஒரு ஒரு 10-15 பேர் இருப்பாங்களா, இல்லை குறைய தானா? இதுக்குள்ள ஒரு 3-4 குடும்பங்கள் தான் இருக்கு. அது வந்து பெரிய பழையில ஒரு இடம் தான், பெரிய பழை தான், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பழை என்ற ஒரு இடத்துல. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு 2-3 இடத்துல வெள்ளங்கள் கொஞ்சம் தேங்கி இருக்கு. இங்கே கூடுதலாக தேங்காது, காரணம் மணல் நிலம். ஸோ தேங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இங்கே ஓரளவுக்கு தேங்கி இருக்கு. நான் இங்கால கழித்தரேன், அங்கால மணல் தரையா. ஸோ அதால் கொஞ்சம் தேங்கி இருக்கு. இன்னும் ஒரு 2-3 இடத்துல தான் அப்படி இருக்கு. பார்த்து ஒன்று போவோம். இங்கால கொஞ்சம் வெயில் அடிக்க வலிக்கிட்டுது, கொஞ்சம் காற்று குறைய அடிக்குது, வெயிலும் அடிக்குது. ஸோ கிரியா நின்றுமன்னு தான் நினைக்கிறேன். நேற்றையான அளவுக்கு இல்லை, நேற்று கொஞ்சம் நார்மலாக மழைகள் பெஞ்சிச்சு, இன்றைக்கு இல்லை. ஓகே, இவங்கெல்லாம் தான் இதுக்குள்ள எல்லாங்கால இருக்காங்க. இங்கே வந்திருக்காங்க எங்களோட. இவங்க தான் ஊர் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட போய்கிட்டு இருக்கோம். இப்படியே போகிறோம். இந்தியாவில் ஒரு 2-3 இடத்துல தான் தண்ணி தேங்கி இருக்கு, ஓகேவா இருக்குது. நாளைக்கு தான் யாழ்ப்பாணம் நாம் போகணும். வீடு எப்படி இருக்கு என்ன மாதிரி தெரியலை, போய் பார்ப்போம். தேத்தாமரம் ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் இருக்கோடா?
அதை காட்டு எனக்கு கொடுக்க. ஓகே, இந்த இடத்துக்கு தேத்தாவடியா என்னடா தேத்தாவடி என்ற ஒரு பேர் இருக்கு. என்னடா இங்கதான் இந்த இடத்துல மட்டும்தான் தேத்தாமரம் ஒரு மரம் இருக்காம். கிட்டத்தட்ட 75 வருஷமா அப்படி இருக்கிற ஏதோ சம்திங் இருக்காமன்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் பார்ப்போம். இது வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதை. இது தெருவா? ஓ, இது தெருவா, வீதி. ஐயோ, எத்தனை ஒத்த இடத்துலன்னு சொல்றாங்க. டேய், முன்னுக்கு கொஞ்சம் வெள்ளமா தான் இருக்கு இஞ்சால. அது தவளை. ஓகே, இதெல்லாம் வெள்ளம். நீ ஏன் ப்ரோ அதுக்கால நடந்த இதுக்கால நடந்தோடனே இதுக்கால மனுஷன் நடப்பானவா? ஓகே, இந்த இடம் தான் ஒவ்வொரு வெள்ளமா இருக்கு. இஞ்சாலையும் ஆக்கள் இருக்கோடா. இது கச்சார்வேலி தட்டாதெரு இணைப்பு வீதி, குறுக்குப்பா. ஓகே, இதுக்கால போனா கச்சார்வேலி அங்க போலாமா? சும்மா போய் பாப்போம். இது காலும் பள்ளமா இருக்கு. என்ன கொன்ற மாட்டீங்களே? இது என்னடா அவ்வளவு தாழ்வமா இருக்கு? போ போ போ. சோ சேடா. என்ன வச்சு விளையாடுறேன்? அம்மா டேய், இஞ்சால வெள்ளம் தான். நான் எதிர்பார்க்கல எவ்வளவு தாழ்வமா இருக்குமாண்டு. இஞ்சால தண்ணி எக்கச்சக்க தண்ணியா தான் இருக்கேன். பாத்து இங்க முதல்ல அங்க யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துல முதல்ல வந்துச்சுடா. இங்கே வந்துச்சா? அம்மா ஏதோ கடிக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா ஏதோ போக நேர கச்சார் வழிக்கு போய் கொண்டிருக்கு. கச்சார் வழி பாதை. இது குறுக்கு தெருவாம். இந்த இதுதான் ஓவர் வெள்ளமா இருக்குண்டா. இந்த வெள்ளம் தான். ரோட்டுகள் பிரச்சனை இல்லை, ரோட்டு கொஞ்சம் நீட்டா இருக்கு, போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இதுக்கால இருக்க ஆட்கள் வந்து போறது கொஞ்சம் சிரமம் தான். பாத்துரா. ஓகே, மேட்டுக்கு ஏறியாச்சு. இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அங்கால நல்ல தாழ்வும். இது வந்து இந்தியால வந்து பாதை இதுக்கால தான் போய் பழைக்கு போகணுமா, பல டவுனுக்கு போகணுமா. நீங்க இதுக்கால போறீங்க? ஸ்கூலுக்கு வரேன்னா ஃபுல்லா நனைஞ்சிட்டு தான் வரணும். நடந்துதான் வரணும். சுத்தி பார்த்து போற பாதைனா இதுலதான் நடந்து நனைஞ்சுதான் வரணும். கஷ்டம்தான். இப்ப நாங்களே முக்காவாசி முழங்கால அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஆமா, இஞ்சால ஒரு ஏரியா இருக்கு. பட் இதுக்கால போறதுக்கான பாதை இது மட்டும்தானா? இந்த கடன் தான் வந்திருக்கோம். அப்போ அங்கே போயிட்டீங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ தூரமாக தான் நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இடம் இருக்குமான்ட்டு. இது வந்து பெரிய பாளையில் ஒரு இடம். பெரிய பாளையில் என்ன அடியடா? தேத்தாவடி என்ற ஒரு இடத்துல தான். தேத்தாவடி என்றது இந்த மரம், சம்திங் மரத்தின் பேர் தான் தேத்தாவடி. அங்கே இருக்கிற ஒரு பாதை வந்து இதுக்கால தானே கச்சார் வழிக்கு போகணும். அப்படி ஒரு இடம் இருக்குது, கச்சார் வழி பாளையாண்டு. ஸோ அதுக்கு போகிறதுக்கான பாதையில் தான் இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் போய்க்கிருக்கோம். அதை தான் காட்டினாங்க. அந்த பாதையில் ரோட்டு ஃபுல்லாகவே முக்கால்வாசிக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிது. அதுக்கால தான் இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் வந்து போனதுகளாம் அந்த மாதிரி சொன்னாங்க. இதுகள் இவ்வளோ தண்ணியாக தான் இருக்குது. இது நீ வத்தி முடியும் வரைக்கும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில. பட் இந்த பாதை ரொம்ப தண்ணியாக இருக்குது, வெள்ளமாக இருக்குது.
இதுக்காக நான் சும்மா இந்த இடத்த வெள்ளம் இல்லை என்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்க வலிக்கிட்டது. பட் இது ஒரு இடம் இருக்குன்றது இப்போ வந்த பிறகு இவங்களோட வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உண்மையாகவே வெள்ளமாக தான் இருக்குது. பட் யாழ்ப்பாணத்தோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படி என்ன சொல்லலாம். ஏன்னா யாழ்ப்பாணத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதை விட எக்கச்சக்கமாக தண்ணி வெள்ளமாக இருக்குது. அடித்து தூக்கின்னு போகுது வீடுகள். எனக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்க கிடைக்குது. எக்கச்சக்க வெள்ளமாக தான் இருக்குது. அதோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்குது. பட் நார்மலாக பார்த்தோம்னா இங்கேயும் வெள்ளம் தான் குறைவாக இருக்குது அப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பழைய என்ற பெரிய பழைய என்ற ஒரு இடத்துல இப்படி தான் இருக்குது நிலவரம். யாழ்ப்பாணங்களில் மழையாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் இருட்டி கொண்டு வருது. ஒரு வேளை மழை பெய்யலாம். இன்றைக்கு நைட்டும் மழை இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியாக தெரியலை. எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லோரும் கணவர் வீடை விட்டு வந்திருப்பீங்க. என்ன மாதிரி சேஃபாக இருங்க. இருக்கிற இடத்துல சேஃபாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான உணவுப் பொருட்களும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அரசாங்கத்தாலையும் வந்துருக்கு. கணக்காக ஜூரி நாக்கள் கணப்பேருக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரீசெண்டாக வீடியோ பார்க்க கிடச்சிச்சு. ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இதை மாதிரியான இன்னொரு வீடியோ இந்த மாதிரி வேணாம் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்தியோட வெள்ளங்கள் குறையும்னு நினைக்கிறேன். நாளையோட மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நீட்டாகிடும். எல்லாம் நீட்டான பிறகு இன்னொரு நல்ல வீடியோவோட இன்னொரு ஹாப்பியான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.